Hello friends, first video la part 1 video la nama reproduction பத்தி ஒரு introduction பார்த்தோம். So இந்த வீடியோல நாம வந்து asexual reproduction பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இப்போ asexual reproductionல நிறைய டைப்ஸ் இருக்கு. So என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கறத இந்த வீடியோல நாம பார்ப்போம். First fission. What is mean by fission? So it is nothing but division of parent into two or more daughter cells. ஸோ ஒரு பேரண்ட் வந்து 2 or more daughter cells-ஆக டிவைட் ஆகிறத வந்து ஃபிஷன்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா one individual that is split into 2 individuals. ஸோ what are the different types of fission reactions அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பைனரி ஃபிஷன் பார்ப்போம். ஓகேவா? ஸோ பைனரி ஃபிஷனில் வந்து ஒன் பேரண்ட், பைனாலே 2, ஒன் பேரண்ட் இஸ் ப்ரொடியூஸ் 2 daughter cells. எக்ஸாம்பிள் அமீபா. ஸோ முதலே நம்ம பார்த்த மாதிரி அமீபா வந்து டிவைட் ஆகி 2 டாட்டர் செல்ஸாக ஃபார்ம் ஆகிறது. ஸோ இட்ஸ் அ பைனரி ஃபிஷன். இந்த பைனரி ஃபிஷன்லேயே பார்த்தோம்னா ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து சிம்பிள் பைனரி ஃபிஷன், டிரான்ஸ்வர்ஸ், லாங்கிடியூடினல் அண்ட் ஆப்ளிக் பைனரி ஃபிஷன்ட்டு 4 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள்னாலே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒன் செல் இஸ் டிவைடட் இன்ட்டு 2 cells. இங்கே பார்த்தோம்னா பிளேன் ஆஃப் டிவிஷன் வந்து எங்கேன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த பக்கம் நடக்குதா, இந்த பக்கம் நடக்குதா, ஸோ அந்த பிளேன் வந்து நம்ம கரெக்டாக வந்து நமக்கு டிவைட் ஆகுது, பட் எங்கேன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். ஸோ இங்கே டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா இந்த டீ போடுறோம் இல்லையா? ஸோ இதுதான், இந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி டிவைட் ஆகிறது, ஹரிசாண்டலாக டிவைட் ஆகிறது. ஸோ ஹரிசாண்டல் பிளேனில் டிவிஷன் நடக்கும். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேரமீஷியம். ஓகே, ஸோ பேரமீஷியமில் வந்து 2 செல்ஸ் இருக்கும். அது ஒன்று ஏமைட்டாட்டிக்கில் நடக்கும், ஒன்று வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லாங்கிடியூடினலில் வந்து இட்ஸ் அ வெர்டிக்கல் பிளேன். ஸோ இங்கே எல்லுங்கிறனால இப்படி நாம் லாங்காக வச்சுக்கலாம், இப்படி இந்த மாதிரி பிரியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இட்ஸ் அ வெர்டிக்கல் பிளேன். டிவிஷன் அக்கர்ஸ் இன் த வெர்டிக்கல் பிளேன். எக்ஸாம்பிள் யூக்ளினா. ஸோ யூக்ளினா வந்து இந்த மாதிரி தான் வந்து டிவைட் ஆகும். இங்கே ஒரு பேசல் கிரானியூல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி டிவைட் ஆகிறப்போ பேசல் கிரானியூல்ஸ் ஃபார்ம் ஆகும். இது வந்து இங்கே ஸோ பிரியப்போ அந்த ஃப்ளஜெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நியூ ஃப்ளஜெல்லா வந்து இந்த ஒரிஜினேட் ஆகும் பேசல் கிரானியூல்ஸ் மூலமாக. அடுத்த டைப் பார்த்தோம்னா ஆப்ளிக் பைனரி ஃபிஷனுங்கிறது வந்து டைனோஃப்ளஜலேட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து மெயினாக வந்து மெரைன் ஆர்கானிசம். ஸோ டைனோஃப்ளஜலேட்ஸில் நடக்கும். இங்கே பார்த்தோம்னா செரேஷியம். எக்ஸாம்பிள் வந்து செரேஷியம். இங்கே வந்து பிளேன் ஆஃப் டிவிஷனே கிடையாது. தர் இஸ் நோ பிளேன் ஆஃப் டிவிஷன் ஹியர். ஸோ ரேண்டமாக தான் என்ன ஆகும்னா டிவிஷன் நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த 4 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இன் பைனரி ஃபிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அடுத்து வந்து மல்டிபிள் ஃபிஷன். ஸோ பேர்லேயே இருக்குது மல்டிபிள் மீன்ஸ் ஒன் பேரண்ட் இஸ் ஸ்ப்ளிட்டட் இன்ட்டு மெனி ஐடென்டிக்கல் டாட்டர்ஸ். அதாவது 2ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும் இங்கே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இதில் நியூக்ளியஸ் வந்து நிறையா ஃப்ராக்மெண்ட்ஸாக டிவைட் ஆகி ஒரு 10 டாட்டர் செல்ஸாக கூட ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ரைஸ் ஆகிற இந்த 10 ஃப்ராக்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஸோ ஈச் நியூக்ளியஸ்க்குமே ஒரு என்ன ஆகும்னா நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து பர்ஸ்ட் ஆகி நிறையா டாட்டர் செல்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் த மல்டிபிள் பைனரி ஃபிஷன். மல்டிபிள் ஃபிஷன். ஓகே, நாட் பைனரி, இட்ஸ் அ மல்டிபிள் ஃபிஷன். ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா இதில் வந்து என்சிஸ்ட்மெண்ட். வாட் இஸ் த டேர்ம் என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து parent covered with one, that is one particle is covered with one parent is covered with one particle. Okay, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா பாருங்கள். அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் பார்த்தோம்னா இட் gives 3 layers protective cyst. ஓகே, ஒரு 3 ப்ரொடெக்டிவ் சிஸ்டாக வந்து ஃபார்ம் ஆகும். டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில்
3 ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் வந்து இது ஃபார்ம் பண்ணும். அது வந்து ப்ரோட்டீனியஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃப்ராக்மெண்ட்ஸாக இது டிவைட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி நிறையா ஃப்ராக்மெண்ட்ஸாக டிவைட் ஆகி அது ஒவ்வொரு ஃபார்ம் ஆகிற அந்த செல்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா சூடோபோடியோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும். ஓகேவா? டிஸ்இன்டெகிரேட் ஆகி சூடியோபோர்ஸாக ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து டாட்டர் செல். நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னா ஸ்ட்ரோபிலேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோபிலேஷன். ஸோ இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம்னா நிறையா டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் வந்து நடக்கும். இன்னும் அட் அ சிங்கிள் டைம்லையே பார்த்தோம்னா நிறையா டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் நடக்கும் இதில். ஸோ ஃபைரா, எக்ஸாம்பிள் ஃபைரா, ஏதாவது ஃப்ளவர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதில் வந்து ஃபீடிங் மவுத் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ஸ்ட்ரோபிலேஷன். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஈச் வந்து செப்ரேட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஈச் செப்ரேட்டட் செக்ஷன்ஸை வந்து பைரான்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா ஒரு 20 to 30 ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 20 to 30 ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் கேன் ப்ரொடியூஸ்ட் பை திஸ் ப்ராசஸ். தட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரோபிலேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்போருலேஷன். ஸோ ஸ்போருலேஷன்னா ஹியர் நோ என்சிஸ்ட்மெண்ட். ஸோ அந்த 3 டைப் ஆஃப் 3 லேயர் ப்ரோட்டீனியஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து இங்கே எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அந்த 3 லேயர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனியஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகாது. அண்டு இட் கேன் ஃபார்ம் மெனி டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ். ஓகே, இங்கே அந்த வேலை கிடையாது, நோ என்சிஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா பட்டிங். ஸோ இட்ஸ் அ நியூ ஃப்ளார் ப்ளூம் ஆகிற இதை தான் வந்து பட்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தோம்னா எக்ஸோஜீனியஸ் பட்டிங் அண்ட் எண்டோஜீனியஸ் பட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸோஜீனியஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த எண்டோஜீனியஸ். ஸோ வாட் இஸ் எக்ஸோ மீன்ஸ் அவுட் சைட். எக்ஸாம்பிள் ஹைட்ரா. ஸோ ஹைட்ரா வந்து க்ரோ ஆகிட்டு அதில் வந்து பேரண்ட் ஹைட்ராலேருந்து அது டிட்டாச் ஆகிடும். ஓகேவா? தென் ஃப்ராக்மெண்டேஷன். எக்ஸோலேயே நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா எண்டோ. ஸோ எண்டோ மீன்ஸ் இன்சைட். ஓகேவா? ஸோ இன்சைடில் இது எக்ஸாம்பிள் வந்து நாக்டுலா. ஸோ நாக்டுலியாவில் வந்து பட் இன்னர் பாடி பார்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பட்டு வந்து இன்னர் பாடி பார்ட்ஸில் ஃபார்ம் ஆகிறது. இதுவுமே மெரைன் ஆர்கானிசம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் இட்ஸ் அந்த ஒரு ஆர்கானிசம் வந்து மெனி பீசஸாக வந்து என்ன ஆகிறது, கட் ஆகிறத வந்து ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இப்போது இது ஒரு ஆர்கானிசம் அப்படின்னா ஸோ இட் இஸ் கட் இன்டு நம்பர் ஆஃப் பீசஸ், நிறையா பீசஸ். இல்லை இப்படி எடுத்துக்கிட்டாலும் இது இப்படி கட் ஆகிறது. ஓகே, தட் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். நிறையா தூளாக அப்படியே கட் ஆகிறத வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ராக்மெண்டேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிளனாரியா. ஸோ பிளனேரியாவில் வந்து நியூ பிளனேரியா எப்படி ஒரிஜினேட் ஆகும்னா அந்த கட் பார்ட்ஸ்லேருந்து அது ஒரிஜினேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு டைப் பார்த்தோம்னா எபிமார்ஃபோசிஸ். ஸோ எபிமார்ஃபோசிஸ்னால் அகைன் மார்ஃபிங் இன் செல்ஃப். again morphing, that is again growing itself. body parts வந்து again grow ஆகிறத epimorphosis ன்னு சொல்லுவாங்க. it is of 2 types, that is reparative and regenerative. So reparative means certain parts organ, so body parts வந்து ஒரு சில இதில் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு அது வந்து நியூ பாடி பார்ட்ஸாக டெவலப் ஆகிறது. இதுக்குமே எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா. நெக்ஸ்ட்டு வந்து ரீஜெனரேட்டிவ் மீன்ஸ் ஹியர் நியூ body parts again grow. New body parts again grow. Example starfish. So starfishல பார்த்தோம்னா அந்த arms கட் ஆயிடுச்சுன்னா again the new arms can develop by this. Next one is the apolysis. ஸோ அப்போலைசிஸ்ன்னு பார்த்தோம்னா டீனியா சோலியமில். ஓகேவா? இட்ஸ் அ டேப் வார்ம். ஸோ டீனியா சோலியமில் பார்த்தோம்னா அதில் ஹெட்டு, பாடி ரீஜியன்ஸ் எல்லாம் இருக்கும், சக்கர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சக்கர்ஸில் தான் வந்து நம்ம இன்டஸ்டைனில் போய் என்ட்ரி ஆகி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த பாடி பார்ட் ஹெட்டு, இந்த பாடி ரீஜியன் அதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு செக்ஷன்ஸாக இருக்கும்.
ஸோ அந்த செக்ஷன்ஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரோக்ளாட்டிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிற அந்த ஃபீக்கல் மேட்டர் வந்து அப்படியே டிட்டாச் ஆகிடும், தானாக வந்து டிட்டாச் ஆகும். ஸோ ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்கும்னா ஒரு இது மூலியமாக, அந்த டிட்டாச் ஆகிறது மூலியமாக ஒரு நியூ டேப் ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகும். தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ரீப்ரொடக்ஷன். ஸோ உங்களுக்கு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.